நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்மளுடைய பணத்தை கொண்டு போய் பேங்க்ல வைப்போம். ஆனா பேங்கே வந்து பண மோசடியில ஈடுபட்டிருக்கு அப்படின்னா வந்து ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. 1105 பேங்குகள் வந்து இந்த பண மோசடி வழக்குகள்ல சிக்கியிருக்கிறதாவும், இத அமலாக்கத்துறை வந்து ப்ராப்பரா விசாரிச்சுட்டு வரதாவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பேங்குகள்ல இருந்து வந்து 64,920 கோடிக்கும் மேல சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து, அதாவது 1000த்துக்கும் மேல இருக்க பேங்க்ல இருந்து இவ்வளவு கோடி கணக்குல வந்து சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்தெந்த பேங்க் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுல வந்து ப்ராப்பரான விஷயங்களை தான் வந்து அமலாக்கத்துறையினர் முன்னெடுத்து பண்ணியிருக்காங்களா? இப்ப சிபிஐ கிட்ட ஒரு கேஸ் போகுது, இல்லை அமலாக்கத்துறை வந்து இது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல வந்து எந்த அளவுக்கு நேர்மையா அவங்க பணியாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் இதுல எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ 1000த்திற்கும் மேல இருக்க பேங்குகளை நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இதனுடைய புள்ளி விவரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு.